Today we are going to see 11th Commerce Unit 1 Fundamentals of Business. In Chapter 1 Historical Background of Commerce in the Subcontinent. அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் வந்துட்டு காமர்ஸோட யூனிட் 1 ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் எப்படி உருவாகுச்சு, பிஸ்னஸ்னால் என்ன, அதை பற்றி தான் இந்த யூனிட் 1 கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 சாப்டர் 1 வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். ஸோ ஹிஸ்டாரிக்னா காமர்ஸோட, அதாவது வணிகம்னு சொல்கிறாங்களா, அதோட ஹிஸ்டாரிக்கல், அதாவது ஓல்டு டேஸில் என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி அதுக்கு இருந்தது, காமர்ஸ் எப்படி உருவாச்சு, அதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் நடந்தது, அதை பற்றி படிக்க போகிறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப்கான்டினென்ட். சப்கான்டினென்ட்னா அந்த டைமில் பர்டிகுலர் இந்த சங்கம் பீரியட்ஸ், ஸோ இந்த டைமில் என்ன மாதிரியான ட்ரேட்லாம் நடந்தது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இட் இஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்டு டேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி வந்து காமர்ஸை வந்து டெவலப் பண்ணோம், அதே மாதிரி ஹவு டு ட்ரேட் ஆக்டிவிட்டி இன் பிஸ்னஸ். ஸோ ஏஷியா, பாகிஸ்தான், அனதர் கண்ட்ரிலலாம் எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம், அங்கேருந்து எப்படி இங்கே பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறது தான் இந்த இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன். காமர்ஸ் ஹஸ் பீன் இன் practice since time immemorial. It is a part and parcel of human life. Whether it is a king or a common man, it emerged as an economic activity mainly as barter system, which means exchange of goods for goods. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக்கலி காமர்ஸ் வந்து ரொம்ப பழைய டைமில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? அது வந்து நார்மல் வெல்பீயிங் பர்சன் இருக்காங்க இல்லையா, நார்மலாக வெல்பீயிங் பர்சன் எல்லாமே அது வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ நார்மல் வெல் பீப்புள் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே இந்த காமர்ஸ் அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் கிங் ஆஃப் காமன் மேன்னா, அந்த காலத்தில் கிங்குக்கெலாம் வந்து காமன் திங் காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிங்குக்கெலாம் என்னென்னு சொல்லுவோம், காமன் திங்க் வந்து காமர்ஸ். ஸோ அந்த பழைய டைமில் வந்து கிங்குக்கெலாம் காமன் திங்க் வந்து என்னென்னா காமர்ஸ் தான். அந்த காமர்ஸை வச்சு தான் அவங்க வந்து கிங் அந்த ஒரு பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ஏன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறனால இதை எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தில் முக்கியமான ஒன்றை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, மணி இன்வென்டட் மணி, அதாவது இப்போ இருக்கிற அட் ப்ரெசன்ட் கரண்ட் இயர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணம் கொடுத்தா பொருள் வருது இல்லையா, அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. ஸோ பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பொருள், அதாவது கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், ஒன் குட் டு அனதர் குட், அதாவது ஒரு குட் கொடுத்துட்டு அனதர் குட் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு பேட்டர் சிஸ்டம். அதை என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயின் 2 மார்க்ஸில் வரக்கூடிய கொஷின். சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், மணி டு மணியை வந்து இன்வென்ட் பண்ணாத, அதாவது மணி வந்து இல்லாத காலத்தில் இந்த மாதிரி தான் பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பொருள் வாங்கும். இதெல்லாம் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, நம்மளோட வில்லேஜஸ், நெய்பர்ஸ், கண்ட்ரி, ஸ்டேட்டு, ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு என்ன வேலை யார் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க. இப்போ பால் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்தில் நடந்தது. அதுக்கு பேர் என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓவர் த கான்செப்ட் ஆஃப் மணி ஆக்குபைட் இட்ஸ் அ predominance when scarce resources were to be either exchanged between parties in need of countries in demand, and over a period of time barter economic took the dimensions of monetary economic, where money was used as a medium of exchange of goods and service. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலம் டெவலப் ஆக என்ன ஆகுதுன்னா, டிமாண்ட் அதிகமாக ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் தான் அவங்களுக்கு பணத்தோட தேவைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ மணி இன்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு கொஞ்சமான பணத்தை உருவாக்குனாங்க. ஸோ அதை வச்சு தான் மோனட்டரி எக்கனாமிக்காக மாற்றினாங்க. மோனட்டரி எக்கனாமிக்காக அவங்க மாற்றினாங்க, டெவலப் பண்ணாங்க, மணியை வந்து டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, the growth of civilization witnessed the rise and fall of many dynasties, but still of course of commerce activities continued further and further, not only within a country but also between nations of the world. However, Tamil Nadu remained to be a founder of a trade
commerce both within and outside as evidence in various ancient literatures like சங்கம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவிலைசேஷன்ஸ் க்ரௌத் ஆகிறதுக்கு இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரைஸ் ஃபால்லாம் நடந்துச்சு. ரைஸ் ஃபால் அண்ட் தென் ஸோ இந்த டைனசிட்டியில் ரைஸ் ஃபால் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ரூம் பீரியடில் விட ப்ரூம் பீரியடாக இருந்தாலும் சங்கம் பீரியடாக இருந்தாலும் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. கண்ட்ரி டு கண்ட்ரி நேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதில் மெயினாக வந்து இந்த சிவிலைசேஷன் டெவலப் ஆக நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு வந்து பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும்போது எப்படி இந்தியாவை விட நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபவுண்டராக வந்து இருந்தது. அந்த காலத்தில் காமர்ஸ்க்கு வந்து காமர்ஸ் உருவாகின இடம், காமர்ஸோடைய ஃபவுண்டரு என்னன்னு சொல்லணும்னா நம்மளோட தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எப்போ அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா சங்கம் பீரியடில் தெரிய வந்துச்சு. தமிழ்நாடு ட்ரேட், தமிழ்நாடு இஸ் எ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி இன் காமர்ஸ்க்கு ஃபவுண்டர் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு தெரிய வந்து. Goal of commerce activity emerged from barter system into a multi-dimensional and multi-phased scientific system consisting of course like monetary system, mail order business, hire purchase system, installment purchase system, and so on. In a technology-driven society today, again the course of commerce activities is a heading for a cashless trend through e-commerce, which means business activities enabled. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது நெட் பேங்கிங் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து பொருள் வாங்குறதுக்கு இங்கேருந்து இருக்கிற பிளேஸ்லேருந்து அட் ப்ரெசென்ட்டில் நீ இருக்கிற பிளேஸ்லேருந்து பணத்தை வந்து ஆன்லைனில் பே பண்ணி நீ பொருள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஹையர் பர்ச்சேஸ்னால் பல்காக வந்து ஹையர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பணத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா பொருளை வாங்கிட்டு டியூ அமௌண்ட் மாதிரி மந்த்லி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த்ரோட் எலக்ட்ரானிக் மோட்ஸ் ஆர் லைக் ஆன்லைன் ட்ரேடிங் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் the historical background of the growth and development of commerce in the country in general, in Tamil Nadu in particular. An attempt is made in the chapter to explain such a history so as to ascertain the மேக்னிடியூட் ஆஃப் காமர்ஸ் டுடே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இந்த காமர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம டெவலப் பண்ண முடியும், நம்மளோட மார்க்கெட்டிங்கை காமர்ஸை டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இயர்லியஸ்ட் டைமில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலி பீப்புள் வந்து எப்படியெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஏர்லியஸ்ட் ட்ரேடிங் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா வாஸ் இண்டஸ் வேலி பீப்புள் ஹூ used the word trade, the word வாணியம் or வணிபம் would have had a Dravidian origin. அந்த Dravidian originல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏர்லியஸ்ட் டைமில் இந்தியாவில் வேலிட் பீப்புள் வந்து ட்ரேட் வேர்டு வந்து உருவாக்குனாங்க. அந்த வேர்டு வந்து வணியம் வாணிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா இந்த Dravidian origin அப்படின்ல டைமில் தான் அந்த வேர்டை வந்து உருவாக்கினாங்க. தமிழ்நாடு வந்து குட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணதை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. த வேர்ட் வாணிபம் சங்கம் டைமில் வந்து யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த லைனில் பாருங்கள் கீழே 1 2 3 4 5 த ஏர்லியஸ்ட் தமிழ் ப்ரொடியூஸ் தர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கூட்ஸ் இன் தேர் லேண்ட்ஸ் அண்ட் பேட்டர் தேர் சர்ப்ளஸ் அண்ட் தட் ஹவு ட்ரேட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ எப்படி வந்து ப்ரொடக்ஷன் நடந்தது எல்லாம் பண்ணது, அதில் மூலயமா எப்படி சர்ப்ளஸ் மணி வந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. த வேர்ட் வாணிகம் ஹாஸ் பீன் வைட்லி யூஸ்டு சங்கம் பீரியடில் தான் இந்த வாணிபம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க. லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள். அந்த சங்கம் லிட்ரேச்சர் டைமில் புறநானூறு திருக்குறளில் இதை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி உருவாக்குனது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. த தமிழ் Brahmi inscriptions from Alagarmalai, Pugalur, Mangulam, Sri Lanka literature. The fact that trade in gold, oil, flag, cloth, etc. was conducted during the early age. So இந்த புறநானூறு திருக்குறளில் இதை பற்றி எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Paragraph, trade in Sangam period was both internal and external, but it was conducted by means of barter. Trade was one of the major means linking various regions in the medieval period. That medieval period அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அந்த டைமில் எப்படியெல்லாம் வந்து ட்ரேட் சங்கம் பீரியடில் எப்படி வந்து இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க, அதே மாதிரி அங்கேருந்து எப்படி வந்து ப்ராடக்ட் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட
மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் என்னென்ன மாதிரியான மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதையும் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெய்பர்ஸ்க்கு வந்து என்னென்ன கொடுத்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸுங்கிறப்போ ஹனி கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறது, மில்க் கொடுத்துட்டு ஹனி வாங்குறது, மில்க் கொடுத்துட்டு கீ வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கேட்டில் கொடுப்பாங்க, மில்க்குக்கு பதிலாக கேட்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸு இது எது மூலயமா வந்து எதை பேஸ் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா இந்த பேட்டர் சிஸ்டம் அடிப்படையாக வச்சு தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் இதெல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆக கோல்டு காயின்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அது மூலயமா கோல்டு காயினை கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு கோல்டு காயின் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ்லாம் நடந்தது. உங்களோட ரைட் சைடு வாங்க. தேர் வாஸ் டிபெண்டன்ஸ் and interdependence among the people in matter of trade and commerce. Barter system cemented that relationship in internally, while coins were used later for the purpose of exchange of goods. external trade க்கு ஒரு exchange of goods அப்படிங்கிறது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ். காமர்ஸ் வந்து ஹவு டு இன்வென்ட் மணி, அதே மாதிரி வாட் இஸ் பேட்டர் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் உனக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் பாண்டிய டைனசிட்டி அப்படிங்கிறத சொல்லலாம். ஒவ்வொரு அதாவது என்ன சொல்கிறோம், சங்கம் லிட்ரேச்சர், இந்த பாண்டிய டைனசிட்டி, சோழர்கள், இந்த மாதிரியான வரலாறுகள் அவங்கவுங்க அந்த நாட்டை ஆளும்போது என்னென்ன மாதிரியான இதை வந்து காமர்ஸ் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா?